சார் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருங்க சார். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது, 15-20 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னாங்க. நான் ஒரு சீரியஸ் குரூப் தான், நல்ல ஒரு 11 மெம்பர்ஸ் அங்க. நான் சொன்னேன், நான் வந்து இது மாத்திரம் கிளாஸ் எடுத்துக்கிட்டுல, மற்ற கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கிளாஸுக்கும் ஒரு மாதிரியான இந்த ரிக்குவயர்மெண்ட்டே இருக்கு. கேமரா ரிக்குவயர்மெண்ட்டே ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஒரு போன தடவை நான் வந்துட்டு இருக்கும்போது வெர்டிகலா வச்சிருந்தேன், இப்போ ஹரிசாண்டலா வச்சிருக்கேன். இன்னொரு தடவை வச்சிருக்கப்போ கேன்வாஸ் போர்டு வச்சிருக்கும் போது முன்னாடி சேர்ல அப்படி வெர்டிகலா வச்சிருந்தேன். அப்போ ஒன்னொன்னுக்கும் கேமரா செட்டப் மாறுது. நான் வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, there are certain things that has to be understood. If I'm working in a college, everything will be set up. அப்படியே இருக்கும். நான் வர வேண்டியது, லெக்சர் ஆரம்பிக்க வேண்டியது. யாரும் ஷூட் பண்றாங்கன்னா வேற யாராச்சும் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு நான் எல்லாமே நான் தான் செய்யணும். நான் தான் செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு முக்கியமான வேலை படம் வரையணும். இந்த கரெக்டான மெத்தட்ல படம் வரையணும். அதுல என் மைண்ட், என் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கணும்னு தெரியும். எல்லாருமே ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் உங்களுக்கு அதை எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுவும் நான் வந்து யோசிச்சு பார்த்தா செய்யணும். சும்மா அப்படியே உட்காந்து செஞ்சுட்டே இருக்கும்போது என்னைய வேஸ்டா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்காயா? இல்ல, இது வந்து இவங்களுக்கு டீச்சர்ஸ் இவங்களுக்கும் புரிஞ்சுக்கணும்ன்றக்கா சொல்றேன். என்ன ஆயிர இல்ல, அது ஏன்னா நடக்குது. ஆமா, இந்த இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறது ராமச்சந்திரன் செஞ்சுட்டு இருக்கிறது, நீங்க டீச்சர்ஸா இருக்கவங்க செஞ்சுட்டு இருக்கிறது, இனி மீதி இருக்கவங்க வந்து உங்களுக்கு அந்த கிராஜுவேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் டீச் பண்ணலாமே சொல்லிட்டு தோணும். அப்ப டீச்சர்ஸ் ஆக போறீங்க. அப்ப டீச்சர் ஆகுறப்ப படம் வரைஞ்சு காட்டுறது மாத்திரம் இல்ல, அவங்கள இப்ப நம்மளுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு இல்லையா? இப்ப திவ்யாவை கேலி பண்ணிட்டு இருக்கேன், பவித்ராவை கேலி பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தங்கள்ட்ட ஒரு மாதிரி வேற மாதிரி பேசுறேன். ஆக்சுவலா வேற மாதிரி பேசுறேன். சப்ஜெக்டும் பேசிட்டு இருக்கோம், சப்ஜெக்ட் விட்டு வெளியில பேசிட்டு இருக்கோம், பர்சனல் விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சேஃபா இருக்கீங்களா? எப்படி பக்கத்துல எதுவும் டேமேஜ் எதுவும் ஆச்சா? உங்க வீட்டு ஆளுகள்லாம் சேஃபா இருக்கீங்களா? இதுக்கு இடையில நான் வந்து இதையும் கவனிக்கணும், இதுல ரெக்கார்டிங்க வேற கவனிக்கணும். ரெக்கார்டிங்ன்றது வந்து என் வேலையே இல்லை இல்லையா? ஒரு 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 டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, டெமோ நடந்துட்டு இருக்கிறத கூட டெமான்ஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அந்த கெமிஸ்ட்ரி லேப், பிசிக்ஸ் லேப்ல இன்னொருத்தர் தான் செஞ்சுட்டு இருப்பாரு. லெக்சர் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது போக நான் இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. பாருங்க, நீங்க மத்த டீச்சர்ஸ்ட கத்துக்கிறவங்கள்ட்ட நீங்க போய் கேட்கணும். நான் என்னை பத்தி பெருமையா பேசல, என் மெத்தடை பத்தி நான் பெருமையா பேசுறேன். மத்த டீச்சர்ஸ்ட போய் கேட்கணும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ட போய் கேட்கணும், மற்ற டீச்சர்ஸ் எப்படி டீச் பண்றாங்கன்னு. ஆன்லைனா இருக்கட்டும், இன் பர்சனா இருக்கட்டும், எவ்வளவு சப்ஜெக்ட் வெளியில வருது, எவ்வளவு ஒரு ஹியூமன் பீயிங்காவும் இருக்கணும் இல்லையா? ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டீச்சரா இருக்கணும், ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கணும். அதுவும் சேர்ந்துதான் அந்த கிளாஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இந்த இது வந்து எனக்கு வந்து 15 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நான் கொஞ்சம் சூடா தான் சொன்னேன். 15 நிமிஷம் வேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஆகல. 15 நிமிஷம் உங்களுக்கு பொறுமை கத்து தர்றேன். இப்படிதான் செய்ய முடியும் என்னால. எங்கிட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறதும் சரி, உலகத்துல வேற எந்த டீச்சர்கிட்ட வந்து ஒரு வாரம் படிக்கிறதும் சரி அப்படின்னு. நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா, என் பெருமைக்காக சொல்லல, என் மெத்தடாலஜி. அதனாலதான் என் மெத்தடாலஜியை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். எப்படி ஆட்டிடியூடு வச்சுக்கணும்னு சொல்லித்தரேன், எப்படி அப்டேட் பண்ணணும்ன்றத சொல்லித்தர்றேன். ஏன்னா இதெல்லாம் சேர்த்துதான் நான் அப்ப நான் என்னுடைய ஃப்ரீடம்ல இருந்தாம திறந்த செய்ய முடியல. உங்களுக்கு சொல்றேன், நான்
நீங்க வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீடம் வந்து எடுத்துக்கக்கூடிய லெவலுக்கு நீங்க போகணும்னா அந்த அளவுக்கு நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருந்தாகணும். அந்த அளவுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாகணும். ஓகே, அது ரைட். ஓகே, இதுல போயிருவோமா உள்ள? இதை நான் வேணும்னு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். இது இது கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு நேரத்துல நான் இது இது நிறைய நான் பேசிட்டு தான் இருக்கேன், உங்களோட இது பேசிட்டு தான் இருக்கேன். இது அவங்க பேசினது எனக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு குரு சிஷ்யருடைய உறவு மாதிரி ஒரு விஷயம். அட்லீஸ்ட் எங்கிட்ட ராமச்சந்திரன் சார்ட்ட எல்லாம் குரு சிஷ்ய உறவு மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா கம்பேஷனேட்டா உங்களுக்கு என்ன வேணும்ன்ற ஒரு ஒரு இண்டிவிஜுவலையும் சொல்றோம். உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை யோசிச்சு பார்த்து செஞ்சுட்டு இருக்கீங்க பாருங்க. போஸ்டர் கலர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. 5 பேப்பர் நான் தேடி எடுத்து, அதுலதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. 5 பேப்பர் எடுத்து அதுல வந்து இந்த 3 பேப்பர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த 2 போர்டையும் ஒரு டென்டட் ஷீட்டையும் அந்த இதுக்காக குவாஷ்காக. இல்ல, குவாஷ் உங்களுடைய சிலபஸ்ல இல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. வேற வேற பேச்சே இல்லாத லெவலுக்கு தான் இருக்கும். இல்ல, அதனால நம்ம வந்து என்னன்னா நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நம்ம பார்த்துக்கணும். சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லி தர்றீங்க நீங்க? இங்க பாருங்க, இப்படிதான் இது சொல்லி தர்றது, எனக்கு சொல்லி தர்றது எனக்கு தெரியும். அப்ப நம்ம தெரிஞ்சிருக்கணும் நல்லா. நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஆர்ட் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்கறது எனக்கு தெரியும். நீங்க இதுல இன்வால்வ் ஆகணும். இன்னொரு விஷயம், சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாம் சரிதான். ஒரு டீச்சர் மரியாதை நடத்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு இருக்கணும்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆளா நம்ம இருக்கணும். ஓகே, ஃபைன். இது அது இன்னும் இன்னும் அதை நிறைய பேசிட்டே போகலாம். போதும் இல்லையா? என்ன ரொம்ப போர் அடிச்சிட்டேன் நம்ம திவ்யா? கொன்னிப்டேனா? இல்ல திவ்யா இல்லையா? யார் எத்தனை பேர் வந்திருக்கோம்? நிறைய பேர் இல்லையோ? 1 2 3 4 5 6 7 8 பேர் தான் இருக்கோம். இன்னும் கூட இருக்கணும் இல்லையா? நிறைய பேரை காணோம். ஆரம்பிச்சிட வேண்டியதுதானே? இவரே நம்ம முக்கியமான இத கேட்ட அவரையே காணோமே. பேர் என்ன? கதிர். கதிர் தானே கேட்டது இது? சார் கார்த்திக் சார். கார்த்திக். கார்த்திக் அவரு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். கார்த்திக் இல்ல. ஆனா ஆரம்பிச்சிட வேண்டியதுதானே? பண்பறிவு 2 லாகின் பண்ணிருக்கீங்களா? சார் ஆமா சார், நான் இதுல கனெக்ட் பண்ண மொபைல்ல பேசுறதுக்காக மட்டும் மொபைல் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஓகே. இல்ல, அப்ப இப்ப 8 பேர் கூட கிடையாது, 7 பேர் தான் இருக்கோம் நம்ம. 1 2 3 4 5 6 7 பேர் தான் இருக்கோம். ஆரம்பிச்சிட வேண்டியதானே? என்ன ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இல்ல? 45 நிமிஷம் ஆச்சு. ஐ மீன் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரைட், ஆரம்பிச்சிடும். சரி, எனிவே ரெக்கார்டிங் இருக்கு, அவங்க வந்து அப்புறம் பாத்துக்கிற வேண்டியதான். இது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வந்து என்னன்னா, நான் வந்து சில ஃபேஸஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான். சரியா? எப்பயுமே நான் வந்து ரெஃபரன்ஸோ வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணுவேன்றது வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன் ரெஃபரன்ஸை வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணுன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரியா? ரெஃபரன்ஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணாதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற வேலை சரியா இருக்கா. நான் என்னுடைய ரெஃபரன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக எதுக்கு போகணும்னா ஸ்கிரீன் ஷாட்டுக்கு போகணும்.
ஓகே, வந்துருச்சா? ஓகே, வந்துருச்சா உங்களுக்கு? இப்ப இதெல்லாம் டிராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ் சரியா? இது போட்டோகிராஃப். இப்படி ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது கரெக்டா இல்லையான்றது தெரியும். நீங்க என்ன செய்யணுன்றத வந்து நானும் செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். இது எனக்கு தேவை இல்லைன்றத பத்தி யோசிக்காம எனக்கு என்ன நான் செய்யறதுக்கு என்னென்ன எனக்கு தேவை அப்படின்றது வந்து அதுக்கு மேல உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதையும் நான் உள்ள நுழைச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஓகே, இத ஷேரிங்க ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து பிக்சருக்கு போயிடுறேன். முதல்ல வந்து ஒரு பேபியோடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்றத வந்து வரைஞ்சிருவோமா? ஓகே, சிறுசா பிரிச்சுக்கிறோம். இன்னைக்கு 12th. ஏஜ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கிறோமா இத? ஏஜ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் இதுக்கு ஒரு டைட்டில். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நார்மல் அப்படின்றது வந்து என்ன, ஒரு 20-25 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், கேர்ளோ பாயோ வாட் எவர், 20-25 இயர்ஸ், அதுதான் நம்ம வந்து போடக்கூடிய என்ன ஃபீச்சர்ஸ். ஒரு சர்க்கிள் ஒன்று சொல்றோம் இல்லையா? திரும்ப நான் கேட்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு ரொம்ப சத்தம், ரொம்ப அமைதியா இருக்கு, அதனால திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கு எனக்கு. நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கா? கேக்குது சார். கேக்குது இல்லையா? ஓகே. இல்லைன்னா இந்த குரூப் இப்படி கேட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தது தேவையில்லாத மாதிரி தோணுச்சா யாருக்காவது? இது ரெகுலரா ஓப்பனா பேசக்கூடிய ஆட்கள் கிட்ட தான் கேட்கிறேன் நான். திவ்யா அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் ஓப்பனா பேசக்கூடிய ஆட்கள். இவங்கவும் பாவனா இல்லையா, அவங்க கிறிஸ்டினா அவங்க எல்லாம் கூட கொஞ்சம் ஓப்பனா பேசக்கூடியவங்க தான். இல்ல அது எதுக்காக நான் அது பேசினேன் அப்படின்னா, அது சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதம்மா, கேக்குதுமா, சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப விட்டு விட்டு கேக்குதா, அதனால நான் இங்க செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்லையம்மா, கேக்குதுமா, நல்லா கேக்குது. அப்படியா? எனக்கு நார்மலா எந்த விதமான பிரேக்கும் இல்ல, நார்மலா கேக்குது. ஓகே சார். இல்ல அந்த அந்த கேள்விக்கு பதிலே சொல்லியம்மா. நான் அந்த அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் சொல்லிட்டு இருந்தேன்னு, அது வந்து தேவையில்லாதது மாதிரி தோணுச்சா அப்படின்னு கேக்குறேன். இல்ல அப்படி எனக்கு தோணல சார். பேசிக்கலா என்னன்னா ஒருத்தரோட ஒப்பீனியன் சார். அது நம்ம எல்லாரோட ஒப்பீனியனும் மாத்திட்டு போகணும்னு நம்ம நினைச்சா அதெல்லாம் முடியாது சார். உண்மைதான். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது வந்து பெட்டரா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது கரெக்டா இருக்கு. ஆமா, அதுக்காகத்தான் நான் பேசுறேன். அதாவது இதே இது நீங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். நாளைக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லி தரீங்க நீங்க, இதை சொல்லித்தாங்க. இங்க பாருங்கப்பா, என்ன சொல்லி தரணும்ன்றது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் டீச்சரா இருக்கேன். நான் வந்து அதாவது நம்ம வந்து அப்ப ஆனஸ்டா இருந்தாங்கணும், அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்கணும், நம்ம இன்டெலிஜென்ட்டா இருந்திருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு சொல்லலாம், இங்க பாருங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும்.
இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து கம்பேஷனேட்டா உண்மை என்னுடைய ஜாபுக்கு சின்சியரா இந்த சைல்டுக்கு என்ன சொல்லி தரணும், என்ன சொல்லி தந்தா பர்சனலா டெவலப் ஆகிறதுக்கு என்ன யூஸ் இருக்கும்? சரியா? நான் பேசிட்டே செஞ்சுட்டு இருந்தேன்னா பரவாயில்ல இல்லையா? அதாவது இதை என்ன 3ஆ பிரிச்சுக்கிறோம் இல்லையா? இது 3 டிவிஷனா பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு ஒரு டிவிஷன் எக்ஸ்ட்ரா எடுப்போம். இது யாரோ கேட்டாங்க, 15ல கேட்டாங்களா 17ல கேட்டாங்களான்னு தெரியல எனக்கு. 15ல தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். லூமிஸ் சிஸ்டம் அப்படின்னாங்க. ஆண்ட்ரூ லூமிஸ் இல்லையா? ஆண்ட்ரூ லூமிஸ்னு ஒரு பெரிய ஒரு ஆத்தர், ஆர்ட் புக் எழுதுற ஆத்தர். இது லூமிஸோடைய சிஸ்டம் அப்படின்னாங்க. அதுக்கு பேர் லூமிஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு லூமிஸோடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா லூமிஸ் வந்து நிறைய சோர்சஸ்ல இருந்து எடுத்துதான் செய்யறாரு. அவருக்கு முன்னாடி எக்ஸாக்டா அதே சிஸ்டம் இருக்கு. அங்க இருந்துதான் நான் இதை எடுத்துட்டு வரேன். லூமிஸ்ட இருந்து ஆக்சுவலா நான் எடுக்கல. லூமிஸ்ட இருந்து எடுக்கிறது எந்த விதமான தப்பிதும் இல்லை. லூமிஸ் வந்து ஒரு என்னையோட ஒரு 50 இயர்ஸ் மூத்தவரா இருப்பாரு. இப்ப இருந்தாருன்னா, இப்ப இல்ல அவரு. அவ்வளவு, அதாவது லூமிஸோடைய புக்ஸை நான் காப்பி பண்ணியிருக்கேன். அதனால லூமிஸோடைய புக்கை காப்பி பண்றதுல வந்து லூமிஸை வந்து பெருமையா பேசுறது எந்த விதமான தப்பிதமும் கிடையாது. ஆனா லூமிஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து இதை வந்து சொல்லக்கூடாது. இது ஆக்சுவலா வந்து அகாடமிக் ஸ்டைல், அவ்வளவுதான். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் வேரியேஷன் இதுதான். அதான் இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட். இப்ப இப்படிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதைத்தான் ஐ லெவல்னு சொல்றோம், ஐ லைன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இப்ப இதை வந்து 5ஆ அப்படி பிரிக்கிறோம் நம்ம இல்லையா? அப்ராக்சிமேட்டா நான் வந்து 5ஆ பிரிக்கிறேன். அவ்வளோ, அது வந்து அப்ராக்சிமேட்டா 5ஆ பிரிக்கிறேன். அப்ப என்ன, இது ஒரு ஐ அப்படின்றோம் இல்லையா? இதை வச்சுதான் நம்ம வந்து மற்ற ஃபீச்சர்ஸ் வயசுல மாறுறப்ப என்ன ஆகுதுன்றத பத்தி பேச போறோம். சரியா? நான் வந்து ஃபுல்லா வந்து ஃபேஸை வரைஞ்சி அதுக்கான இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. மேஜரா என்ன டிஃபரன்ஸ் வருது, எதனால அப்படி தெரியுது, அந்த ஏஜ் அப்படி தெரியுது, இந்த ஏஜ் இப்படி தெரியுதுன்றத மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன். சரியா? இங்க நம்ம வந்து 1/3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்பர் லிப் வந்துருது. இங்க இருந்து நம்ம அவ்வளவு பெருசு எவ்வளவு பெரிய லிப் காட்டலாம் அப்படின்றது இருக்கு. ஜாப் போன் வந்து கிட்டத்தட்ட வாயோடைய லெவல்ல தான் இருக்கும் இல்லையா? இங்கதான் இந்த லோவர் டூத் செட் ஆஃப் டீத் வருது. அங்கதான் அந்த ஜாப் போன் வந்து முடியுது. சரி, அப்ப இந்த பல்லு வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படி போய் ஜாப் போன் வந்து அங்க வந்து முடியுது. அப்ப இந்த இடம் தான் வந்து அகலமா இருக்கும். இப்ப மேலுக்கு வந்து ஜாப் போன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு பிலாசபிக்கல் தாட் தான். மேலோடைய ஃபேஸுக்கும் ஃபீமேலோடைய ஃபேஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஹேர் growth தான். ஹேர் growth அந்த கல்ச்சர், அந்த கல்ச்சர்ல இருக்கக்கூடிய நமக்கு கண்டிஷன்டு தாட்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் நாணத்தோட இருக்கணும், வெட்கம், நாணம், மடம் என்னமோ அப்படிலாம் வந்து ஒரு தமிழ் இதுல வச்சிருக்காங்க. இப்ப இஸ்ரலைட் விமனை பார்த்தா அவங்களுடைய லுக்கே வித்தியாசமா தான் இருக்கும். சில இப்ப அவங்க மசாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கன் ட்ரைப் ஒண்ணு, சிங்கத்தை விரட்டி கொள்ளுவாங்க. சிங்கம் வந்து அடிச்சு போட்டிருக்கோம். சிங்கத்தை ஒரு 4-5 சிங்கத்தை ஒரு 10 பேர் போய் குச்சி வச்சு அடிச்சு விரட்டி விட்டு அப்படி ஒரு ட்ரைப். அதுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய லுக்கே நல்ல டால் விமன். அவங்களுடைய லுக்கை பார்த்தாலே வந்து நம்மளுடைய விமனுக்கும் அவங்களுடைய விமனுக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்றது அப்ப தெரியும்.
ஆ யாரோ மோகன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா. அது எப்படி அவனுக்கு இது தெரியாம போகுதுன்னு தெரியல எனக்கு. மோகன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா. சரியா அப்ப இப்படி வருது. ஐயரே மோகன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா, என்னன்னு சொல்லிட்டு பாக்குறியா ஐயா? சரிண்ணே கேக்குறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப அவசரமா கூப்பிடுற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படி வந்து ஒரு இது வந்து ஒரு அடல்ட்டோடைய ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். சரியா? இப்ப ஒரு பேபியோட ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த சர்க்கிளுக்குள்ளேயே முடிஞ்சிருது. கீழே வந்து அந்த ஜாபோன் வந்து அவ்வளவு பெருசா இருக்கிறது கிடையாது. ஸ்கல் பிரெயின் வந்து பிறக்கும் போது என்ன சைஸ்ல இருக்கோ கிட்டத்தட்ட அதே சைஸ்ல தான் பிரெயின் இருக்கு. பிரெயின் வந்து க்ரோ பண்றது கிடையாது, தெரியும் இல்லையா அது? ஏன்னா பிரெயின் வந்து ஃபிளெக்சிங் மசிலே கிடையாது டு ஸ்டார்ட் வித். ஃபிளெக்சிங் மசிலும் கிடையாது, எலாஸ்டிக் மசிலும் கிடையாது. தானா மூவ் பண்ணக்கூடிய அதாவது ஆட்டோ மூமெண்ட் இருக்கக்கூடிய ஹார்ட், டுவர்டென்னம், சில பாடி பார்ட்ஸ் வந்து ஆட்டோ மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு மூவ்மெண்ட்டும் கிடையாது இல்லையா? தெரியும், இதுக்கு சென்ஸே கிடையாது ஆக்சுவலா. அதான் சென்ஸ் ஃபுல்லா பாக்குது. ஆக்சுவலா மூளையை வந்து ஓபன் பண்ணி லேசா பிச்சு எடுத்தீங்கன்னா மூளைக்கு வந்து அது பிச்சுட்டு இருக்காங்கன்றதே வந்து சென்ஸ் பண்ண முடியாது. தெரியும் இல்லையா? அந்த இது இருக்கு. அதனால அந்த ஹெட் வந்து அந்த சைஸுக்கு வந்துடும். அதுக்கு மேல அது பெருசா. அதனால இங்க இதுக்குள்ளதான் ஒரு பேபியோடைய ஃபேஸ் வந்து செட் ஆகுது. அங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள் போட்டுறோம். 5 பிரிப்போம் பாத்தீங்களா? 5 பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறோம். சரியா? 5 பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறோம். 1 அப்படி பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறோமா? அப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா 1 2 3 4. ஓஹோ இல்லையா, வெளியே வந்துருச்சா? இருங்க வர. அப்ப 5 பிரிச்சுக்கிட்டோம். சரியா? சரிதானா? நான் சொல்லிட்டு இருக்கிறது விளங்குதா? இல்லாட்டி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஏன்னா இது நம்ம முன்னாடி செஞ்சிருக்கோம். 2 போர்ட்ரேட் செஞ்சு 3 போர்ட்ரேட் செஞ்சிருக்கோம். ஆமா, ஓகே ஓகே, சரியா? இப்ப என்னன்னா ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி பெருசா இருக்கும். கண்ணு வந்து சிறுசா இருக்கும். குழந்தைக்கு கண்ணு வந்து ரவுண்டடா இருக்கும். லெங்த் வைஸ் சிறுசா இருக்காது. சரியா? ஐப்ரோ வந்து அதுக்கு மேல வந்துருது. நான் வந்து லேசாத உங்களுக்கு வரைஞ்சிட்டு அப்பர் ஐலிட் வந்து ஒரு ஃபுல் கர்வ் எடுத்துருது. லோவர் ஐலிட் வந்து இது வந்து கார்ட்டூன் மாதிரி இருந்தாலும் இப்படிதான் குழந்தைகளுக்கு ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ். ஐப்ரோ கொஞ்சம் மேல போயிருது. நோஸ் வந்து அகலமாக இருக்கும். இந்த இதுக்கு தானே நோஸ் வரும். நோஸ வந்து அகலமாயிருது நோஸ். அப்பர் லிப் வந்து பெருசா இருக்கும். நோஸுக்கும் லிப்புக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப குறைஞ்சிருது. ஜென்ரலா ஒரு சைல்டோடைய பேச வரையறதா இருந்தால்
ம் இப்படிதான் அதை வந்து நம்ம செட் பண்றோம். இதை வந்து ஒரு அடல்ட்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். கார்த்தி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அது கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல, கரெக்டா வரல பாருங்க இன்னைக்குமே. வரவே இல்லையில கார்த்திக்? ஒரு ஒரு மேல் உடைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி வரைகிறேன். டீட்டெயில்டா நான் உள்ள போகல, வேணும்னே நான் வந்து டீட்டெயில்டா உள்ள போகல. இது வந்து ஒரு பேபியோடைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலா முடி ஜாஸ்தி போட்டேன்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் ஓல்டர் பர்சனா இருந்தா என்ன செய்யறோம்னா, அதே செட்டப் தான் பண்றோம். புருவம் வருது பாத்தீங்களா? புருவம் வந்து ஸ்கின்னோடைய டோன் போயிருது. ஏஜ் ஆக ஏஜ் ஆக ஸ்கின்னோடைய எலாஸ்டிசிட்டி போயிருது, ஸ்கின்னோடைய டோன் போயிருது, மசில்ஸ் வீக் ஆயிருது. அப்ப எல்லாம் சேக் ஆக ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து மசில்ஸ் இருக்கு, இந்த புருவத்தை தூக்குறதுக்கு, கண்ணை தூக்குறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல மசில்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த இடத்துல இருக்கிறத விட இந்த இடத்துல மசில்ஸ் ஜாஸ்தி. இங்க சிரிக்கிறதுக்கு, உதட திறக்கிறதுக்கு, மூக்கு அசைக்கிறதுக்கு அசைக்கிறதுக்கு இந்த இடத்துல மசில்ஸ் இருக்கு. வாய் ஜாபான திறக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த இடத்துல மசில்ஸ் இருக்கு. அதுக்கு மேல கொஞ்சம் ஃபேட் இருக்கு. ஏஜ் ஆக ஃபேட் குறைஞ்சிருது. எல்லாருக்குள்ள நிறைய பேருக்கு. யாரு வந்திருக்கா? யாரு? ஓகே, சரியா? அப்ப என்ன, அது இப்பதான் அட்மிட் பண்ண இன்னொரு ஒரு அட்மிட்டன்ஸ் வந்திருக்கு. ஓகே. அப்ப புருவம் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருது. அப்படி அப்படி இருந்துச்சு பாத்தீங்களா அந்த புருவம்? அப்படி அப்படி இருந்துச்சு இல்லையா அந்த புறம்? அது யங்கா இருக்கக்கூடிய அந்த புறம், அது லேசா அங்க டைட்டா இருக்கு, அந்த மசில்ஸ், அந்த ஸ்கின் டைட்டா இருக்கு. போய் அப்படி கீழே இறங்கி, அப்படி கீழே இறக்கின உடனே ஏஜ் ஆன மாதிரி தெரியுது. இந்த கடலுக்குள்ள எல்லாம் கடல்ல இந்த கோல்டு ஸ்னோ இருக்கக்கூடிய கடல்ல போய் ஸ்விம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுமா? உள்ள நல்ல டெப்த்துக்குள்ள போய் வந்துட்டு வெளியில வந்து அவுத்தாங்கன்னா ஓல்டா தெரியும். அந்த கோல்டும் அந்த ப்ரெஷரும் ஃபேஸ்ல வந்து ரத்தத்தை ஜாஸ்தியாக்கி ஸ்கின் வந்து அப்படி சேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின்னு மசில்ஸ்லாம் சேக் ஆக ஆரம்பிச்சு, அதனால ஓல்டா தெரிவாங்க. நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல.
அப்ப அப்படின்னு கீழே இறக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப இந்த இடத்துல தானே இருக்கணும் அது. இந்த இடத்துல இருக்கணும் இல்லையா? அப்படி கீழே இறக்கிடுறோம். முடியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது. லோவர் ஐலிட் வந்து நல்லா ஓபன் அப் ஆகுது. லோவர் ஐலிட் ஹேங் ஆக ஆரம்பிச்சிருது. அப்பர் ஐலிடும் அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்திருக்கு. ஆனா இந்த ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிருது. இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது குறைஞ்சிருது. சைல்டுக்கு நல்லா இருக்கும் அந்த ஸ்பேஸ். இந்த பேபி ஃபேஸ்ன்றது வந்து வரைகிறது ரொம்ப கம்மியா போயிருது இல்லையா? அதனால அப்ப நோஸும் வந்து சேக் ஆக ஆரம்பிச்சிருது. நோஸ் வந்து அப்படியே சேக் ஆகி நோஸோடைய லெங்க் ஜாஸ்தி ஆயிடுது. நோஸோடைய லெங்க் ஆக்சுவலா ஜாஸ்தி ஆகுது. அப்ப இந்த இடத்துல அந்த வி எப்படி போடுறோம் பாத்தீங்களா, அது வந்து அப்படி ஆயிருது. அப்ப வாயை அசைச்சு அசைச்சு சிரிக்கிறது, கோபப்படுறது, கூர்ந்து கவனிக்கிறது, இதுகெல்லாம் செஞ்சு இந்த இடத்துல 2 பள்ளம் விழுந்துருது, நெத்தியில பள்ளம் கோடு விழுந்து, இந்த இடத்துல கோடு விழுந்துருது, நெத்தியில கோடு விழுந்துருது, கண்ணை ஒட்டி கோடுகள் விழுந்துருது, கண்ணுக்கு கீழே ஒரு பேக் ஒண்ணு வந்துருது. கண்ணுக்கு கீழே ஒரு பேக் ஒண்ணு வந்துருது. இங்க வந்து ஒரு கோடு ஒண்ணு வந்துருது. மூக்கு தொங்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லா இழுத்துருது இல்லையா? அப்ப மூக்குக்கும் உதடுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஜாஸ்தி ஆயிருது. உதடு தின்னாயிருது. தாடையும் சின்னும் கீழே வந்துருது. அதுக்கு கீழே டபுள் சின் வர்றதா இருந்தா வரலாம், டபுள் சின் வராம அது சைஸை பொறுத்தது. காதும் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிரும் இல்லையா? ரெண்டு சைடையும் போடலன்னா அவங்களுக்கு அந்த ஷேடிங்க்கு தெரியறதுக்காக ஒரு சைடுல மாத்திரம் போட்டுட்டு விட்டுறேன். சரி, இப்ப பால் டெட்டடா இருந்தாலும் அதுதான், எப்படி இருந்தாலும் அதுதான். இது மூணுக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருதா? தெரிஞ்சிருதா? இதுல வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்ல, திவ்யாவுக்கு கேள்வி இல்ல. அதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். கேள்வி கேள்வி பண்றேன் நினைக்காத சார். ஆக்சுவலி இன்டர்நெட் ரொம்ப விட்டு விட்டு கேக்குது சார், அதனால நீங்க வரையறத பார்த்து நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓ அப்படியா? ஓஹோ ஓஹோ. ஆஹ் அநேகமா ரெக்கார்டிங் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன்னா ஆமா ரெக்கார்டிங் அப்புறம் சார். திருப்பி ரெக்கார்டிங் அப்புறம் எஸ் சார். அப்புறம் கேட்டுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அதான் எனக்கே சந்தோஷமா இருக்கு. நல்ல பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அதனால இதுக்கு திரும்ப வந்து ஒருத்தர் கேட்கறது நல்லதுதான். இந்த இடம்லாம் அப்படில சுருக்கம் விழுந்துருது. சுருக்கம் விழுகிறதும் வந்து ஒரு ஃபீச்சர் தான் இல்லையா? அப்ப அதையும் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். லிப்ஸ் வந்து யங்கா இருக்கும்போது அந்த ஃபில்டரம் அப்படி போட்டுறோம், அந்த விய போட்டுறோம், அத அப்படி கொண்டாந்துடுறோம். அந்த அந்த இடத்துல பள்ளமா உள்ள போயிருது இல்லையா? ஏன்னா எல்லாமே ஃபேட் டெபாசிட் வந்து ஒரு லெவலுக்கு இருக்கு. அதான் யங்கா இருக்கும்போது கொழுப்படுத்தி திரியிறீங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இள வயசுல கொழுப்படுத்தி திரியுங்க. அது உண்மையான பேச்சு. அந்த இந்த கொழுப்பை தான் சொல்றாங்க அவங்க. இப்படி வருது. இப்ப இங்க இருந்து லைட் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா? அப்பர் லிப் லோயர் லிப்போட கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப இந்த இடத்துல இது ஃபில்டர் வந்து அப்படி வந்துருது. இந்த இடத்துல ஷேடோ வந்துடும் இல்லையா? இப்ப இந்த இடத்துல லைட் வந்துருது, இந்த இடத்துல ஒரு ஷேடோ வந்துருது. நான் நோஸ்க்கு போகல. இதுக்கு மேல லிப்புக்கு மேல ஒரு ஃபேட் டெபாசிட் ஒன்று இருக்கும், லிப்போசிம்னு சொல்லுவோம். அது ஏஜ் ஆக போயிடும். போனதுக்கு அப்புறம் அந்த இடம் பிளாட் ஆயிடுது. அதான் லிப்பு சிறுசா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த லிப்போசிம் இருக்கிறதுனால கீழே இருக்க மசில் வந்து டாட்டா அந்த லிப்பை ஓபன் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கு, லிப்பு கீழே விழ ஆரம்பிச்சிருது. அதனாலதான் லிப்பு சிறுசாயிருது. ஓல்டேஜ் வர்றப்ப லிப்பு சிறுசாயிருது. கீழ் லிப்பு ஹேங் ஆக ஆரம்பிச்சாலும் ஆகும். சரி, இதான் பேசிக் ஃபீச்சர்ஸ். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா இதுல? வேற எதுவும் இதுக்கு மேல இத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? இல்ல. கண்ணை இதுக்கும் மேல கொஞ்சம் பெருசா போடுறதா இருந்தாலும் போடலாம். இருங்க வர்றேன். இது கண்ணை கொஞ்சம் சிறுசாயிருச்சு. அப்படி வந்து நம்ம இன்னும் நீங்க உள்ள உட்கார்ந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு போட்டோகிராஃப் எடுத்து வச்சுட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகலாம். சரி, நம்ம இதுக்கு போயிருவோமா? போஸ்டர் கலருக்கு போயிருவோமா? இல்லாட்டி இன்னும் இதுல வந்து வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வேற இது செஞ்சு காட்டுங்க, செஞ்சு காட்டுங்கன்னு சொல்றீங்களா?
என்ன யாருமே பதில் சொல்ல. வேற நம்ம சொல்லணுமாயா? அவ்வளவுதானயா? இத போஸ்டர் கலருக்கு போயிடலாம்ல. இத ஆமா. போஸ்டர் கலர் போயிடலாம். யாராவது எதுவும் பிராஸ் என்னம்மா திவ்யா, பிராஸ் கிளாஸ் கிளாஸ் வேணாம்ல, காப்பர் மெட்டல் மாத்திரம் தான் நம்ம பிளான் பண்ணோம். சரி, நான் இதை நான் போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். யாராவது எடுத்தீங்களா? எடுக்கவே இல்லையா யாரும்? நானும் எடுத்தேன்னு என்னன்னு தெரியலையே. எடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் ஏன் எடுக்கலன்னா, நீங்க எடுத்திருப்பீங்கன்ற ஒரு ஐடியால நான் எடுக்க மாட்டேன். எடுத்துருவோமா டக்குன்னு? ஐயோ, அடுப்பு எரியுதா பாரு. இல்ல, வெளியில யாரும் நம்ம செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன செய்வோம்? சொல்லுங்க. முதல்ல காப்பரா பிராஸா? எது ஒண்ணு சார். ஏதா இருந்தா என்னன்றீங்களா? ஏதாச்சும் அப்படி ஒண்ணும் இல்ல சார், அப்படி ஒண்ணும் இல்ல. எதுனா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி ஒண்ணு சரி 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 சரி. இருங்க, நான் ஆக்சுவலா இருக்கிறத, ஏன்னா ஏஐ வேற இருக்கு நிறைய. இருங்க, ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் இல்லையா? காப்பர் கடுவா அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? இப்ப முதல்ல காப்பரை எடுத்துக்கிறேன் நான். முதல்ல காப்பரை எடுத்து செஞ்சிருவோம். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிராஸ்க்கு அதுக்கெல்லாம் வருவோம். சரியா? உங்களுக்கு நான் இதை காட்டணும் இல்லையா? முதல்ல நான் பாத்துக்கிறேன் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு. சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். வந்துருச்சா? வந்துருச்சா? வந்துருச்சு. சரியா? அப்ப பேசிக்கா ஒரு பிங்க் டோன் இருக்கு. சரியா? இல்ல அப்படி தெரியல அப்படின்னா நீங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப டிஸ்கஸ் பண்ணாதான் இதுகளை கிளாரிஃபை பண்ண முடியும். ஒரு பர்ன்ட் சியன்னா, கிளீன் பர்ன்ட் சியன்னா, இது தெரியுதா? என்னுடைய கர்சர் தெரியுதா? என் கர்சர் தெரியுது. தெரியுது இல்லையா? இப்ப தெரியுது இல்ல?
என் கர்சர் தெரியுதா செய்யறது இல்லையா? என்ன மைக் நின்றுச்சா? ஐயா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். ஆனா உங்க ஓகே. கர்சர் தெரியலைங்க சார். என்னம்மா கர்சர் உங்க கர்சர் தெரியலைங்க சார். கர்சரா ஒரு ப்ளூ டாட் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்தது. ஓ ஒரு ப்ளூ டாட் தான் அவ்வளவுதான். ப்ளூ டாட் கை மாதிரி cursor கை மாதிரி black வருது 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 இப்ப வருது. இப்ப வருது. சரியா? இப்ப என்னன்னா இப்ப இந்த இடத்துல எல்லாம் பேர்ன்ஸ் என்ன கிளியரா தெரியுது. இங்க கொஞ்சம் பேர்ன்ஸ் என்ன தெரியுது, இந்த இடத்துல கொஞ்சம் பேர்ன்ஸ் என்ன தெரியுது, அங்க பேர்ன்ஸ் என்ன தெரியுது. இந்த இடத்துல எல்லாம் ஒரு பீச் கலர், ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, பிங்க்னு சொல்ல முடியாது, கிரிம்சன் கிடையாது. ஓ அப்ப என்ன ஒரு கிரிம்சன், கொஞ்சம் போல எல்லோ ஆக்கர், கொஞ்சம் போல எல்லோ ஆக்கர். தேவைப்பட்டால் நம்ம கோபால்ட் ப்ளூ சேர்த்துக்கிறதா இருந்தா சேர்த்துக்கலாம். அதோடைய டார்க்கர் டோன் இந்த இடத்துல வருது. இங்க ஒரு ஹைலைட் இருக்கு, அந்த ஹைலைட் வந்து அந்த இடத்துக்கு போகுது, அந்த இடத்துக்கு போகுது. அப்ப அந்த வெசல் வந்து இங்க இருந்து இப்படி சரிஞ்சு இப்படி கீழே வந்து அந்த இடத்துல பிளாட் ஆகி இந்த இடம் வந்து ரிஃப்ளெக்ஷன் வெளியில போயிருது. அதனால இங்க ஹைலைட் இல்ல, இந்த இடத்துல ஹைலைட் இருக்கு. இங்க வேற எங்கேயோ வேற இடத்துல எங்கேயோ இருக்கக்கூடிய லைட்டோட ஹைலைட் அங்க இருக்கு. சரியா? இதை நம்ம ஆரம்பிச்சிருவோமா? இது ஆரம்பிக்கிறப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, கலர் பேப்பரா இருக்கிறதுனால எரேசர் எப்படி வேலை பார்க்குதுன்றத பாத்துக்கிறேன். ஓகே, வேலை பார்க்குது ஓரளவுக்கு. அப்ப இதே இதுல நம்ம 2 இதை போட்டுடலாம். சரியா? லேசா கர்வ் ஆகுது அது. என்னப்புல பத்த வைக்கிறாங்களா? நல்லா நல்லா ஷார்ப்பா உள்ள இறங்குது. இந்த இடத்துல நல்ல ஷார்ப்பா உள்ள இறங்குது. அந்த இடம் லேசா குழிவா இருந்தாலும் தெரியும் இல்லையா? இது நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய செம்பு தான் இல்லையா? ஒரு ஒரு காலத்துல வந்து வீடுல எல்லார் வீட்லயும் இருக்கும். குளிக்கிறதுக்கு கூட இந்த செம்பு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த இடத்துல ஹைலைட் வந்துருது. இந்த இடத்துல ஒரு ஹைலைட் வந்துருது. அங்கங்க சில டிசைன்ஸ் இருக்கு, அந்த டிசைனை போடணுமா வேணாமான்றதை நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கிறோம். இப்ப டக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஒண்ணு கொடுத்துடலாமா? பேக்ரவுண்ட் கொஞ்சம் லேசா லைட்டா கொடுத்துருவோமா? இல்லாட்டி இதான் பேக்ரவுண்ட் அப்படியே வச்சுக்கிறலாமா? கிரிம்சன் எடுக்கிறேன் நான். இது வந்து என்னுடைய கேமல் குவாஷ் கலர் செட். ஓ சரி, நான் இதை ஸ்டாப் பண்ணணும்ல. ஓஹோ, சொல்லவே இல்லையா யாரும்? ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு. ஓகே.
ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லவே இல்லை யாரும். சரி, பரவாயில்ல. இப்போ நான் வந்து இது தான் என்னுடைய குவாஷ் செட், கேமல் குவாஷ் செட். நான் இதில் வந்து கிரிம்சனும் ஆரஞ்சும் எடுக்க போகிறேன். சரியா? அப்போ ஒரு பீச் கலர் எனக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வேற என்ன கலர்ஸ் எடுக்கணுன்றதை அப்புறம் நான் யோசிக்கிறேன். சரி, நான் கொஞ்சம் தான் போய் எடுக்கிறேன். நான் ஆரஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். என்ன ஆரஞ்சுனா பெர்மனன்ட் ஆரஞ்சுன்றாங்க அதை. அதுவும் கொஞ்சம் போல எடுத்துக்கிறேன் நான். பேர்ன்ட் சியர் நான் கொஞ்சம் எடுக்கிறேன். பேர்ன்ட் சியர்னா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வைக்கலாம் போல தோணுது. பேர்ன்ட் சியர்னா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்தியன் ரெட் வேற இருக்கு, பெர்மனன்ட் ரோஸ் இருக்கு, பேர்ன்ட் சியர் அங்க இருக்கு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ப்ளூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டார்க் ஆக்குறதுக்கு வசதியா இருக்கும். என்ன ப்ளூ எடுக்கிறேன்னா பிரஷியன் ப்ளூ வேண்டாம். பிரஷியன் ப்ளூ ரொம்ப டார்க்கா இருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல ப்ளூ இருக்கு. அது லேசா டிரான்ஸ்பரண்டா கொடுத்தோன்னா வந்துடும். அதை வச்சே செஞ்சுட்டு போயிடலாமோ? சரி, அப்ப நான் வந்து ப்ளூ எடுக்கல. கேமல்லே ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி செய்வோமா? அதுக்கப்புறம் நான் ஒயிட் எடுக்கணும், எல்லோ எடுக்கணும். எல்லோ எடுத்துடுறது பெட்டரோ இப்பயே? சரி, எல்லோ எடுத்துடுறேன்னா என்ன எல்லோ எடுக்கிறேன்னா பெர்மனன்ட் எல்லோ எடுக்கிறேன். குரோம் எல்லோ, பெர்மனன்ட் எல்லோ, குவாஷ், இது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய கலர்ஸ். இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. ஒயிட்டையும் எடுத்துருவோமா? ஒயிட் யூஸ்வலா நான் என்ன செய்வேன்னா போஸ்டர் கலர் எடுத்து வச்சுக்கிருவேன். இந்த ஒயிட் வந்து அவ்வளவு தூரத்துக்கு இதா ஒப்பேக்கா இல்லை. அதனால நான் வந்து டாம்ஸ்ல வந்து போஸ்டர் கலர் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் கலர் இது. நான் யூஸ்வலா ஆர்டிஸ்ட் கலர் யூஸ் பண்ணுவேன். ஆர்டிஸ்ட் கலர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கலரை எடுத்துக்கிறேன். எப்ப தேவையோ அப்போ வச்சுக்கலாம். முதல்ல வந்து நான் என்ன செய்யறேன், பேர்ன்ட் சியனாவை எடுத்து அது ஒரு வார்ம் கலர் தான் இல்லையா? நியூட்ரலா இருந்தாலும் ஒரு வார்ம் நியூட்ரல். என்ன பிள்ளை எனக்கா? ஒரு வார்ம் நியூட்ரல் எங்க வச்சு பார்ப்போம்னா அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். இது காஞ்சதுக்கு அப்புறம் லைட் ஆகும். லைட்டர் கலர்ஸ் லைட் ஆகும், டார்க்கர் கலர்ஸ் டார்க் ஆகும். ஆக்சுவலா வந்து போஸ்டர் கலர் வந்து வாட்டர் கலர் மாதிரியோ அக்ரிலிக் கலர் மாதிரியோ ப்ரெடிக்டபிள் கிடையாது. என்ன ஆகுமோ ஆகும், அவ்வளவுதானே தவிர இப்படித்தான் அது வரும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நான் இதுவும் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இப்ப இந்த இடத்துல டார்க் இருக்கு, அந்த இடத்துல டார்க் வருது, அந்த டார்க் இப்படியே வருது. இங்க பிளேன் மாறிடுது இல்லையா? இப்படி நமக்கு வந்துகிட்டு இருந்தது பிளேனு இப்படி மாறிடுது. அப்ப லைட் வந்து இப்படி போயிருது.
அப்ப அந்த இடத்துல அங்க டார்க்கும் தெரியல, லைட்டும் தெரியல. ஒரு நியூட்ரல் டோன் ஒன்று வந்துருது. அந்த இடத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது அப்புறம் தான் யோசிக்கணும், இப்ப யோசிக்க வேண்டாம் நம்ம. இப்ப இங்க இருந்து ஒரு டார்க் ஒன்று இருக்கு, இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று இருக்கு, அந்த டார்க் கொண்டாடுவோம். இப்ப பேக்ரவுண்டை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்றதை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய டார்க் வந்து வெளியில வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் இந்த டார்க்ஸை வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு டிராயிங் கிடைச்சிரும். டிராயிங் போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குமேன்றதுனால டிராயிங்கை வந்து நான் வந்து முதல்ல வந்து கொண்டாடுறதுக்கான வழிகளை ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த சைடுல வந்து இங்க போய் முடியுது. சரியா? இப்ப ஆயில் கலர் மாதிரியே போஸ்ட் கலரும் ஒப்பேக்கா இருக்கிறதுனால டார்க் வச்சு டார்க் மேல லைட் கொண்டு வர்றது இதுகள் எல்லாம் செய்யலாம் நம்ம. நான் அந்த ப்ளூவை வந்து கொஞ்சம் லேசா அந்த இடம் லைட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அந்த இடம் வந்து லைட் ஆயிடுச்சு கொஞ்சம். இந்த நம்ம வச்ச பேர்ன்ஸ் ஏன்னா இந்த பேப்பரோட லைட்டா தெரியுது. இந்த கண்ணை சுருக்கிட்டு பாக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பேசியிருக்கோமா? ஞாபகம் இல்லை எனக்கு. கண்ணை லேசா அப்படி சுருக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் வந்து இன்னும் ஹையரா தெரியும். லேசா இதெல்லாம் நம்ம அப்பப்ப வச்சுக்கிட்டே வந்துட்டோம்னா என்ன ஆகும்னா, லேசா டச் பண்ணாலே வந்து அந்த இடங்கள்லாம் வந்து அந்த 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 டைமென்ஷன் இருக்கிற மாதிரி, அந்த டெக்ஸ்டர் இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். மோகன் என்னமோ அவசரமா போன் பண்ணிட்டு இருக்க, என்னமோ சீரியஸ் என்னமோ ஆயிடுச்சு எங்கேயோ. இல்ல இல்ல இல்லையா? ஓகே, ஒண்ணும் இல்லையா? சும்மாதானா? நான் கொஞ்சம் என்னமோ பயங்கரமா நடந்துருச்சேன், ஒரு மாதிரி டென்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. இல்ல இல்ல சரி, அப்புறம் பேசுவோம் நம்ம. இல்ல என்னைய பைத்தியக்காரத்தனமா இல்ல, நமக்கு கிளாஸ் இருக்குன்றது தெரியாதா அவனுக்கு? இல்ல சரி ஓகே, அப்புறம் நம்ம பேசுவோம். அது இது ரெக்கார்டிங் டிஸ்டர்ப் ஆகுது, இதுவும் டிஸ்டர்ப் ஆகுதியா? கட் ஆயிருது டக்குன்னு. வெளியில இருந்து போன் கால் வந்துச்சுன்னா டக்குன்னு கட் ஆயிருது.
இதெல்லாம் வந்து நான் வந்து ஓரத்துல ஒயிட் வைக்கணும்னா ஒயிட் வச்சுக்கலாம் அப்புறம். ஆனா எனக்கு இப்ப டிராயிங் வேணும்ன்றதுக்காக முதல்ல வந்து அதை வச்சிடுறேன். இப்ப வச்சுட்டு நான் அடுத்து என்ன செய்ய போறேன், ஓவராலா ஒரு அந்த பீச் கலரை கொண்டாந்துட போறேன். பீச்சும் எல்லோவும் இருக்கக்கூடிய அந்த கலரை கொண்டாந்துட போறேன். இங்க பாருங்க, இந்த கலரை கொண்டாந்துட போறேன். அதுக்கு என்ன செய்யறேன், கொஞ்சம் போல கிரிம்சனையும் எடுத்துக்கிறேன். கிரிம்சனையும் எடுத்துட்டு இப்ப ஒயிட் வந்து தேவைப்படும். இப்ப ஒயிட் வந்து நான் இதுல வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? என்ன இன்னைக்கு யாருமே கொஞ்சம் கூட துணைக்கு நிக்கவே இல்லை எனக்கு. இப்ப நான் வந்து அந்த ப்ளூ வந்து இல்லாத லெவலுக்கு ஆக்கிரப்பறேன். ஆனா சில இடங்கள்ல டிரான்ஸ்பேரண்டா இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ப்ளூ தெரியதான் போகுது. அதனால நம்ம அந்த டார்க் பேப்பர் எடுத்ததுக்கான அர்த்தம் இருக்கு. சும்மா அர்த்தம் இல்லாம எடுக்கல டார்க் பேப்பர். லைட் ஏரியாவை மாத்திரம் விடுறதா இருந்தா விடலாம், அப்படி இல்லாட்டி அதையும் சேர்த்து ஃபில்அப் பண்றதா இருந்தா கூட பண்ணலாம். மெயினா எங்கெல்லாம் டார்க் வருதுன்றத வந்து நான் வந்து ஓரளவுக்கு வச்சுட்டே வந்துட போறேன். இருக்கிறதுலே டார்க் வச்சாச்சு. இனி அடுத்த கொஞ்சம் லைட்டா இருக்கக்கூடிய டார்க் தான் இது. ஆக்சுவலா லைட் கிடையாது. இப்ப என்னன்னா வாட்டர் கலர்ல செஞ்சுட்டு இருக்கோம்னா என்ன கலர் வச்சுக்கிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியும். ஓரளவுக்கு லைட்டா காயும் இல்லையா? வாட்டர் கலர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டா காயும். அதனால நமக்கு வந்து தெரியும், சைட் ஓகே இப்ப இந்த இடத்துல இந்த கலர் வச்சிருக்கோம், இது இதோட கொஞ்சம் லைட்டா காய போகுது. அப்ப நம்ம வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கலர் கொஞ்சம் டார்க்கா வச்சு இந்த லைட்டா காஞ்சாலும் அதோட காம்பன்சேட்டா எப்படி அதை மேனேஜ் பண்றதுன்றதுக்கு லைட் பக்கத்துல டார்க் ஒன்று வைக்கிறோம், டார்க் பக்கத்துல ஒரு லைட் வச்சு அதை காம்பன்சேட் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப இங்க அது செய்ய முடியாது. ஏன்னா இது காயிற வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னே தெரியாது நமக்கு. என்ன ஒரு அட்வான்டேஜ், ஒப்பேக்கா இருக்கிறதுனால மேல கலர் வச்சிடலாம் ஒண்ணு. இன்னொன்னு, ரெண்டு கலர் பக்கத்துல இருக்கக்கூடிய கலரை நல்ல கம்ப்ளீட்டா காஞ்சதுக்கு அப்புறம் கூட லேசா அப்படின்னு சொல்லிட்டு கலரை வச்சு தண்ணிய வச்சு மர்ஜ் பண்ணிடலாம். கொஞ்சம் போல தண்ணியும் கொஞ்சம் போல கலரை அந்த இடத்துல தேவையான கலரையும் வச்சு மர்ஜ் பண்ணிடலாம். ஆக்சுவலா நீங்க பாக்குற லெவலுக்கு இதோடைய அந்த பிரைட்னஸ் அவ்வளவு இல்லை. இது இன்னும் பிரைட்டா தெரியுது. ஆக்சுவலா எப்படி தெரியுதுன்றத நான் வந்து எப்படி காட்டுறது உங்களுக்கு, போட்டோ எடுத்துதான் காட்டணும்னு நினைக்கிறேன். இல்ல அது போட்டோ எடுத்து காட்டினாதான் சரியா வரும் போல இருக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து இவ்வளவு பிரைட்டா இல்லையா அது அந்த இடம். அப்படியா? ஆமா, ஓ ரொம்ப நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவ்வளவு பிரைட்டா இல்ல தெரியுது. அப்படி இல்ல, ஃபிளாரஸ் என்னமோ ஃபிளாரசன்ட் மாதிரில இருக்கு. இல்ல
பெயிண்ட் பண்ற இடம் அது காஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடமே ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல. ஆமா ஆமா ஒரு மாதிரி ஆமா பிரைட்டா ஒரு பிரிக் ரெட் மாதிரி இருக்கா தெரியுது. பிரிக் ரெட் மாதிரி இல்ல, ஆக்சுவலா பிரிக் ரெட் மாதிரி இல்ல, பர்ன் சேனா தான் இருக்கு. நான் போட்டோ எடுக்கிறேன். ஆனா பர்னிங் பிரைட் பர்னிங் கலரா தான் இருக்குது. பர்னிங் ஆமா, பளிச்சுன்னு ஒரு ஃபிளாரசன்ட் மாதிரி தான். இதுல ஸ்கிரீன்ல பாக்கும்போது அப்படிதான் தெரியுது. அப்படி இல்ல, அப்படி இல்ல. ஓ ஒன்னு டார்க் பேக்ரவுண்ட், இன்னொன்னு கடலோட ப்ரெடிக்ஷன், ரெண்டுமே சேலஞ்சிங் தான் இது. ஆமா ஆமா, இது சரியான. ஓகே, ஒர்க் பண்ணி பண்ணி காய காய பார்த்து தான் கண்டுபிடிச்சு வைக்கணும். ஆமா, இல்ல இது ஆக்சுவலா வந்து கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுவும் போட்டோவை எடுக்கவே டிஜிட்டல் எடுக்கவே முடியும். அது எடுக்க மாட்டேங்குது. நாளைக்கு டே டைம்ல எடுத்து தான் பார்க்கணும் அது. ஆமா, இந்த டிஜிட்டலும் அதை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது. பிரைட்டா இருந்தா ரொம்ப பிரைட்டா காட்டுது. ஆமா, கம்ப்ளீட்டா இதாகல. இல்ல வீடியோல எப்படி இருக்குன்றதுப்பா, இல்ல வீடியோலயும் அதே மாதிரி தான் இருக்கு. இல்ல இங்க பாரு, இதுல இன்னும் மோசமா இருக்கு. ஆமா, இத எடுத்து பார்த்தா ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. ரியல் இங்க பாரு, இல்லாமே போச்சு. இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ, என்னதான் ஆக்சுவலா எப்படி எப்படி இருக்குன்றத உங்களுக்கு எப்படி காட்ட போறேன்னு சொல்லிட்டு தெரியலையா? கிட்டக்க கொண்டு போய் ஒரு தடவை காட்டலாம், கொஞ்சம் மாறின மாதிரி தெரிஞ்சது, லைட் மாறுறது இல்ல. இரு போனை கிட்டக்க கொண்டு போய் பாக்குறேன்னா ஒரு நிமிஷம் பாப்போம். இல்ல இது யூஸ்லெஸ் ஆல போச்சு. அப்ப ரோஸ்ட் கலர்ல ஆமா, இங்க பாரு எப்படி இருக்குன்றத பாரு, கான்ட்ராஸ்ட். ஆக்சுவலா அப்படி இல்ல அது. இந்த yellowishaவும் இல்ல, பிரைட்டாவும் இல்ல ஆக்சுவலா நீங்க வச்சு. ஆமா, இல்ல இப்ப வச்சுக்கிட்டு வரும்போதே இப்ப டர்ன் ஆகிறதே வேற மாதிரி இருக்கையா. ஆமா, எப்படி காட்டுறதுன்னு தெரியல. இங்க இப்ப இரு வரேன். இங்க இருக்கிறது பர்ன்சேனா. அது ஒயிட்ல வந்து பர்ன்சேனா கரெக்டா தெரியுது. ப்ளூல ஆமா ஆமா, இது தொல்லை கொடுக்குறது. அது சேட்டை பண்ணிச்சுன்னா அப்புறம் நம்ம சேட்டை பண்ண மாட்டோமா என்ன? இல்ல இந்த லைட்டுனால தான் இருக்கேன். ஃப்ளாரசன்ட் லைட்டா இருக்கு. அதாவது ஃப்ளாரசன்ட் இல்ல, இந்த டிஜிட்டல் லைட்டு என்னமோ டிஸ்டர்ப் பண்ணுது இத. இத எப்படி கையை வச்சுதான் திருப்பி ஆகணும்.
கொஞ்சம் பரவாயில்லையோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்ற? கொஞ்சம்லாம் பரவாயில்ல இல்ல. இல்ல இது கொஞ்சம் கண்ட்ரோலபிளா இருக்கு. ஆமா, கொஞ்சம் கண்ட்ரோலபிள். கண்ட்ரோலபிளா இருக்கு. ஆமா. சரி, இப்படி வச்சுக்கிருவோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அப்புறம் நம்ம பாத்துக்கிறோம். சரியா? இது இருக்கட்டும். அடுத்த கலருக்கு போயிடுறேன் நான். அடுத்த கலர் இதே கலர்ஸோட கொஞ்சம் போல ஒயிட் சேர்க்கிறேன். இப்போ வந்து இது ஸ்கிரீம் பண்ண போது ஒயிட் பயங்கர ஒயிட்டா தெரியுங்க அது. சரியா? இங்க பாருங்க, இப்ப கலரை பாருங்க. ஆரஞ்சு, கிரிம்சன், ஒயிட், கொஞ்சம் போல எல்லோ அதுல மிக்ஸ் ஆயிருக்கு. வந்து நம்ம என்ன செய்வோம், எங்கெல்லாம் அந்த மீடியம் டோன் இருக்குன்றத வந்து கொஞ்சம் நான் வந்து ஆரஞ்சு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போல ஆரஞ்சு சேர்த்துக்கிட்டு நான் பளிச்சுன்னு பிரைட் ஆகும் இது. எந்த இடத்துல இருக்குது? அந்த இடத்துல இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு வருது? அவ்வளவு தூரத்துக்கு வருது. திவ்யா, நீதாமா? இல்ல உன்னைய விக்டிமைஸ் பண்ணலாமா? ஆனா நீதான் கேட்டது மெட்டல்ல செஞ்சு காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதனால நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். உன்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு வந்துகிட்டு இருக்கா இது? இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு யோசியான்னு கேக்குறேன். சார் நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குதுமா, கிளியரா கேக்குது இப்ப. ஓகே. இது இது வந்து வித்தியாசமா இருக்கு சார், சொல்ல தெரியல. அதாவது டெக்னிக்கே வேற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத டெக்னிக், நீயும் யூஸ் பண்ணாத டெக்னிக் இல்லையா? ஏன்னா கலர்ட் பேப்பர்ல ட்ரை பண்ணோம். ஆமா, கலர் பேப்பர்ல வேற, ஒப்பேக் வேற இல்லையா? கலர்ஸ் வந்து ஒப்பேக் கலர்ஸ் வாட்டர்ல இருக்கிறது. அதான் எக்ஸாக்ட்லி அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அடுத்தது ஒயிட் பேப்பர்ல வாட்டர் கலர்ல செஞ்சிருவோம் அப்படின்னு யோசிச்சேன் இல்ல. பட் இந்த செட் ஆஃப் கலர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தானே சார் நம்ம இத ஆரம்பிச்சோம். ஆமா, சரியா? இந்த செட் ஆஃப் கலர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்பயும். சரி, இப்பயும் நம்ம இந்த செட் ஆஃப் கலர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா என்னன்னா, இந்த டெக்னிக் வந்து நம்ம வந்து காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் இல்ல. போஸ்டர் கலர்லன்னு சொல்லிட்டு வர்றப்ப இன்னைக்கு அது போஸ்டர் கலர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். யாராச்சும் போஸ்டர் கலர்ல ரெகுலரா ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்கீங்களா இங்க நம்ம குரூப்ல? இப்ப இல்ல. கார்த்திக் ஆக்சுவலா போஸ்டர் கலர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். கார்த்திக் இருந்தாப்லன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதோடைய அப்ரோச்சே வேற. என்னன்னா, கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கும் இது. விளங்குதா? நெகட்டிவ்ல இந்த சென்ஸ் டார்க்க விட்டுட்டு லைட்டை பெயிண்ட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம அங்க மாத்தி பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா? இது திடீர்னு ரிசல்ட் வரும் வெளியில.
எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நேரத்துல வெளியில ரிசல்ட் வரும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். தெரிஞ்சிருந்தா அட்வான்டேஜ், தெரியாட்டி ஷாக் தான். இப்ப நான் வந்து எங்க லைட் இருக்கு எங்க டார்க் இருக்குன்றத மாத்திரம் தான் பார்த்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, அந்த அந்த ஷேப், அந்த டோன் எவ்வளவு டார்க்கா இருக்கு எவ்வளவு லைட்டா இருக்கு அதான் பார்த்து செஞ்சிட்டு இருக்கேனே தவிர, எனக்கு வந்து அங்க செம்பு வந்து எப்படி காப்பர்ல வந்து எப்படி இது போயிருக்கும் அப்படி அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. இப்ப அந்த சைடுல வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து அப்படி வருது, அந்த ஷேப் வந்து அப்படிதான் வருது. அது பறக்குது டைம். கொஞ்சம் சீரியஸா வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா டைம் வந்து பறக்குது. அந்த கலர்ஸை வச்சுதான் மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒப்பேக்காவும் இருக்கு, இது டிரான்ஸ்பேரண்டாவும் இருக்கு. அப்ப வாட்டர் கலருக்கும் போஸ்டர் கலருக்கும் இடையில ஒரு கலர் தான் குவாஷ். இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, அங்க நல்ல ஹைலைட் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அந்த பிக்சர் உங்களுக்கு நான் அனுப்பல இல்ல, அந்த பிக்சர் அனுப்பி விட்டுறது பெட்டரோ? பிக்சர் அனுப்பி விடவா வேணாமா? நான் பாட்டு செஞ்சு முடிச்சிடவா? பிக்சர் வேணுமா யாருக்காவது, இல்லாட்டி நான் பாட்டு செஞ்சு முடிச்சிடவா? சார் இந்த இது நீங்க அனுப்புவீங்கல்ல சார் எண்ட் ஆஃப் த கிளாஸ், முடிச்சிட்டு அந்த முடிச்சிட்டு அனுப்பலாம். அது ஓகே. ரெஃபரன்ஸ் இமேஜும் சேர்த்து. சரி சரி சரி, ரெஃபரன்ஸ் கட்டாம அனுப்பணும். எவ்வளவு லேயர் ஏத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கலர் வந்து ஏறிட்டு, டார்க்கும் ஏறும் லைட்டும் ஏறும். டார்க் வச்சுக்கிட்டே போனீங்கன்னா எவ்வளவு லேயர் வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து டார்க் ஏறிட்டு போகும். லைட்டும் வச்சீங்கன்னா எவ்வளவுக்குள்ள லைட் வைக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள லைட்டும் ஏறிட்டு போகும்.
ப்ளூ வந்து கலரை உரியுது, வெளியில வருதுயா ப்ளூ. இதே நல்ல டைம் எடுத்துருச்சு. இத நான் டக்குன்னு குயிக்கா முடிச்சிடுறேன். ஆக்சுவலா வந்து என்ன ரிசல்ட் இதுல கொண்டு வர முடியுமோ அந்த ரிசல்ட் கொண்டு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணல. சரியா? ஏன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பெயிண்டிங்கா செய்ய வேண்டிய ஒரு சப்ஜெக்டா போயிடுச்சு. இந்த பேப்பர் வந்து ஏற்கனவே யூஸ் ஆன பேப்பர் இது. எங்கெல்லாம் ஃபாஸ்டா காயணுமோ அங்க ஃபாஸ்டா காய மாட்டேங்குது. கோட்டட் பேப்பர், ஏற்கனவே நான் கோட் பண்ணியிருந்த பேப்பர் இது.
இதுதாம்மா போஸ்டர் கலர்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். என்னன்னா ஹைலைட் வந்து பளிச்சுன்னு வெளியே வந்துடும். அந்த செம்போடைய ஃபீலிங் வந்துருச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ½ இருக்கா? ½ என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா ½ ஒரு படம் வரைய முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஒயிட் பேப்பர்ல என்ன இரு? ஆமா, இது அந்த ஃபீலிங் ஃபுல்லா வந்துருச்சு. ஆமா, இது அப்படியே நம்ம செம்பு ஃபீலிங். ஆமா ஆமா அந்த செம்போடைய ஃபீலிங் வந்துருச்சு, அந்த காப்பருடைய ஃபீலிங் வந்துருச்சு. சரியா? இப்போ வந்து பிராஸ் செய்வோமா எவர் சில்வர் செய்வோமாமா? யாராச்சும் ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க. திவ்யா சொல்லுங்க. எவர் சில்வர் செய்வோமா பிராஸ் செய்வோமா? சார் எவர் சில்வர் செய்வோம் சார். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பிராஸ் செய்வோம் சார். ஓகே சரி. இப்ப எவர் சில்வர் செய்வோமா? எவர் சில்வர் நான் ஒண்ணு எடுக்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்
ஸ்டீல் டம்ளர்னு வச்சுக்கிறோம், கப்பு சொல்லுவோமா? நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்புன்னு கேட்ட உடனேயே கஷ்டப்பாடுபட்டு எல்லாமே பாலிஷ் பண்ண கப்பா வச்சிருக்காங்க. இது பிரஷ் பண்ண கப்பா வச்சிருக்காங்க. ஃபுல்லி பாலிஷ்டு கப்பு காணும் ஒன்னுத்தையும். பாக்குறீங்களா? யாராச்சும் பாக்குறீங்களா? டக்குன்னு வந்துச்சுன்னா அனுப்பி விட்டீங்கன்னா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துலயும் ஒரு லேபிள வேற ஒட்டி வச்சிருக்காங்க. என்னம்மா, யாராச்சும் கப்பா அனுப்புனீங்களா? இல்ல. சரி, ஒரு ஒரு கப்பு கிடைச்சிருக்கு. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அந்த கப்பை. வாட்ச்ல வருது, அது என்னமோல போகுது, வீடியோல போகுது. சார் நானும் டிஸ்கஷன் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் சார். இஃப் தட் இஸ் ஓகே, அது கூட ட்ரை பண்ணலாம் சார். whichever is easy. ஏன்னா 15 minutes அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த இதை செஞ்சிடலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் முதல்ல. சேவ் ஆஸ் டெஸ்க்டாப்ல போட்டுக்கிறேன். எவ்வளவு சிம்பிளா இதை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சிம்பிளா கொண்டு வந்துருவோம். இன்னொன்னு நான் ஒண்ணு பார்த்தேன். நல்லாதான் இருக்கு. ஆனா உங்களுக்கு காட்டுறதுக்கு முடியாது போல இருக்கு. ஏன்னா அது வந்து ஓப்பன் இமேஜ். ஓகே, ரைட், ஓகே. இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ஆக்சுவலா நான் அது போட்டெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தா டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுறேன். நான் இதை கட் பண்ணிட்டு